தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர். வெண்ணிலா கபடிக்குழு படம் ரிலீஸ் ஆன அப்போ எப்படி அந்த பரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ, அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்குல பண்ணி அந்த காமெடி அதை விட இங்க நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு படி மேல அந்த படம் அங்க அவ்வளவு வரவேற்பு பெற்றுச்சு. அங்கிருந்து ஒரு நடிகன், ஒரு பெரிய நடிகனை, காமெடி நடிகனை உருவாகுறாங்க. அப்ப எனக்கு போன் பண்ணி உங்க சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே என்னோட நம்பர் வாங்கி போன் பண்ணி பேசினாரு. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் பேசினேன். அதுக்கப்புறம் அப்ப என்னோட படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் போன் பண்ணி என்கிட்ட பேசுவாரு. அதுக்கப்புறம் திருப்பி சென்னையில ஒரு படம் அவர் கூட நடிச்சேன். அப்புறம் எங்க அண்ணன் கன்னியன் இயக்கத்துல நிமிர்ந்த நெல் படத்துல அவர் நடிச்சாரு. ஸோ 2 பேரும் மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்போம். எந்திரிக்கிறப்ப நான் பேசினது அவருக்கு புரியாது, அவர் பேசினது எனக்கும் புரியாது. அவள் 2 பேரும் கை கொடுத்துக்கிருவான். இதே மாதிரி தான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு. கண்டிப்பா திரைவா அப்படின்னு. இப்ப விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரமா பேசினாப்ல. உண்மைக்கும் மச்சான் எனக்கு புரியல. ஆனா இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேம்ல சந்தோஷத்துல நான் தேங்க்யூ டார்லிங் 1/2 மணி நேரம் உன்ட்டு இதவே தான் நான் சொல்லியிருப்பேன். நீ புரிஞ்சிருப்ப. என்ற பதிலுக்கு என்னாலும் உன்கிட்ட பேச முடியல. எனக்கு அவ்வளவு பெருமை சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ நண்பா. டைரக்டர் எல்லாம் நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர், அது காமெடி ஆக்டர் டைரக்டராக வந்திருக்கீங்க. ஒரு பெரிய விஷயம், வாழ்த்துக்கள். என்னண்டா இன்னும் நிறைய நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னண்டா, உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன், ஒரு ஹீரோ கூட ஒரு 40 படம் 50 படம் பண்ணாருன்னா, ஒரு காமெடி நடிகன் 150 படம் பண்ணியிருப்போம். அப்ப நிறைய டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம். எல்லா டைரக்டரும் கண்டிப்பா ஏதாவது நீங்க எடுத்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்க பதிவு பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். நல்லா இருந்துச்சு. 2 லாங்குவேஜ்ல போட்டிருந்தாங்க. இன்னும் மலையாளம், ஹிந்தி இப்படி 4 லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னு எப்படி எனக்கு ஹாஃப் டே போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டே இருந்துச்சு. சரி ரைட், நல்லவருக்கு பாலான்னு இருக்கிறதுனால முடிச்சுக்கிறோம்ட்டாங்க. நான் அப்போ கூட கேட்டுங்க தம்பிராமையானேட்டானே 2 லாங்குவேஜ் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல தம்பி நிறைய பண்ணியிருப்பாங்க, பாலான்னு இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2மே சூப்பரா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பார்த்தா உண்மைக்கு நான் தெலுங்கு பேசியிருப்பேன். ஃபுல்லா தெலுங்குலேயே தான் பேசியிருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அப்பா பையன், பொதுவாகவே அப்பா பையனை உள்ளத சரியான மேக்கிங் அப்பெல்லாம் தேவையே இல்லை. அந்த கதையை அந்த எமோஷனல கரெக்டா பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய படம், உதாரணத்துக்கு அண்ணன் நடிச்ச அப்பா படமே இருக்குது. எங்க அண்ணன் பாண்டியராஜன் ஏற்கனவே கேடி பிள்ளாக்கல் அடிரங்கா இருக்கட்டும், யாரடி நீ மோகினி, முத்துக்கு முத்தாக, இப்படி நிறைய பாண்டிய நாடு, நிறைய படங்கள் இருக்குது. அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பா சரியா பண்ணிட்டோம்னா அது தோத்ததே கிடையாது. அது இதுலயும் இருக்குது. அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுறப்ப உண்மைக்கு அவ்வளவு ஒரு இதா இருக்குது, அது எமோஷனலா இருக்குது. கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புறேன். என்னன்னா படம் எடுக்கிறது முக்கியம், எடுக்கிறது எல்லாமே எடுத்துறாங்க. இன்னைக்கு கொண்டாந்து அந்த, அதாவது ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த 10 பேர் 8 பேருக்கு இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அவங்க கிட்ட இப்படி ஒரு படம் பேர சொன்ன, சரி அது என்னவா, இல்லடா படம் படாது, சரி என்ன படம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பேசி புரிய வச்சு, மனிதர்கள்லாம் இருப்பாங்கடா உள்ள, நல்லா நடிப்பாங்க, அப்படிலாம் புரியறதுக்கு பயங்கர கஷ்டமா இருக்குது. அப்படி சேர்க்கறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாம இங்க இருந்து தமிழுக்கு கொண்டு அதை சரியா அதை ப்ரமோட் பண்றதுக்கா யோசிச்சு, உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்ல அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பா நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவ்வளவு இயக்குநர்கள் பாலான் தலைமையில பாண்டியராஜன் இப்படி இத்தனை பேர்த்து எல்லாத்தையும் வர வச்சு இன்னைக்கு இப்படி மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரமோட் பண்ணணுமோ அதை அங்கிருந்து முதல் படத்துக்கு இவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்கீங்க. இந்த ஐடியாவே சூப்பர். ஏதோ எடுத்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம இவ்வளவு மெனக்கடல் பார்த்தீங்களா. கண்டிப்பா இந்த மெனக்கடல் தவறவே ஆகாத நம்புறேன். இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கள்.